வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது உதயநிதிக்கு ஏற்பட்ட பெரிய சிக்கல், ஸ்டாலின் அதிர்ச்சி, இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக கருதக்கூடிய உதயநிதி அவர்கள் என்ன பண்ணார்னா, சனாதன தர்மத்தை குறித்து வந்து சர்ச்சை பேசியில் சிக்கினார். ஸோ அதனால் பிரதிபலிப்பாக வட மாநிலங்கள்லேயும் குறிப்பிட்ட இடங்கள்லேயும் எதிர்ப்பலைகள் வீச ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா, அப்படியாவது என்னென்னா நம்மளுடைய தெலுங்கானா இருக்கிறது. ஓகேங்களா, அங்கே பார்த்திங்கன்னா பிஆர்எஸ் என்பது 10 ஆண்டுகளாக ஆட்சி அமைத்து வந்திருந்த நிலையில் தற்பொழுது அங்கே புதியதாக வளர்ந்து வந்த காங்கிரஸ், ஓகேங்களா, புதியதாக வளர்ந்து கொண்டு வந்தது தெலுங்கானாவில். அது பார்த்திங்கன்னா இப்பொழுது இடத்தை பிடித்து விட்டது. ஓகேங்களா, இந்த ஒரு சூழலில் அங்கே என்னென்னா ரேவந்த் ரெட்டி இருக்கார். அவர் பெரும் விதத்தில் அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. உங்கள் மாநிலத்தில் நீங்கள் பிரச்சனை பார்க்காமல் அதர் மாநிலத்தில் நீங்கள் பார்க்குறீங்களே, பேசுகிறீங்களே அப்படின்னு அவருக்கு உரிய பார்த்திங்கன்னா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்னவென்றால், இவர்கள் வேறு காங்கிரஸோட கூட்டணி இருக்கிறாரு. ஸோ இவர் தான தர்மத்தை குறித்து சர்ச்சை பேசியில் சிக்கியதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதிக்கு சிக்கல்கள் என்பது தொடர்ந்து எதிர்ப்பலையாக வீசப்பட்டு கொண்டிருப்பதாகவும் தொடர்ந்து காணப்படுகிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் பெரும் விதத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் கூட முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பார்த்திங்கன்னா அதிமுக என்ற ஒரு கட்சியே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் செயல்படும் அப்படின்றதான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பேசப்படுகிறது, பார்க்கவும் படுகிறது. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பல கட்ட முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் அதிமுக என்பது மிக ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றதே பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை. மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.